ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. இன்றைக்கி நம்ம போத்தீஸில் இருக்க கிச்சன் ஐட்டம்ஸ், ஆக்சசரிஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் போத்தீஸ் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பாடியாக இருக்கட்டும், டி நகர் ஆகட்டும். இப்போ நம்ம பாடியில் தான் இருக்கோம். ஸோ பாடியில் நம்ம ஆஃப்டர் பொங்கல், அதாவது கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகும் நம்ம வீடியோஸ் போட்டே போத்தீஸை பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன மாதிரி லேட்டஸ்ட்டாக கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் போத்தீஸ் போனது எனக்கு ஒரு சில கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் நம்ம அப்படியே 2 in 1 வீடியோவை எடுத்துடலாம். ஏன்னா நிறைய பேர் போத்தீஸில் இது இருக்கா அது இருக்கான்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் பொங்கல் நமக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சதே இந்த உட்டனில் செஞ்ச அஞ்சரை பெட்டி தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா வெயிட்டுமே ஹெவியாக இருந்தது, குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. ஸோ உட்டனுக்குன்னே ஒரு சில ஃபேன்ஸ் இருப்போம். அதில் எனக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஆக்சுவலாக நான் ஒரு 3 to 5 months பிஃபோர் தான் அஞ்சரை பெட்டி புதுசாக வாங்கியிருந்தேன். அப்போ மட்டும் நான் இந்த மாதிரி உட்டனில் பார்த்துருந்தேன்னா நான் கண்டிப்பாக இது தான் எடுத்திருப்பேன். ஏன்னா அது நேரில் அவ்வளோ அழகாக இருந்தது. வெயிட். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது சனா பாண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிவ்அவே தரப்போகிறோம். அதுக்குமே சாரீ பர்ச்சேஸ்க்காக தான் மெயினாக போயிருந்தேன். 3 பேருக்கு நம்ம கிவ்அவே தரப்போகிறோம். ஸோ இந்த கான்டெஸ்ட் Feb 10லேருந்து Feb 20 வரைக்கும் ரன் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கிவ்அவேஸ் நம்ம அந்த பேஜில் தான் கொடுத்துட்ருக்கோம். சனா பாண்டி இன்ஸ்டாகிராமில் இருக்க ஐடி நேம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்கு வந்துடலாம். இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்க்குற மோஸ்ட்டாக இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிடுறேன். எனக்கு எதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சோ, ஏன்னா உங்களுக்குமே ஒரு ஐடியா இருக்கும். நான் மெயினாக வாங்க போனது தவாலாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக தவா, சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலாக லேடிஸ்க்கு சாரீஸ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பொருள்லாம் வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம டெய்லி அந்த கிச்சன்லேயே இருக்கிறதுனால புதுசாக 1-2 வாங்கணும்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும்ல. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாடி போத்தீஸ் ப்ரைஸ் ஹெவியாக இருக்குன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் நார்மலாக தான் இருக்குது. ஒரு சில பொருள் வேணால் நமக்கு கம்பேரிட்டிவ் பண்ணும்போது ஹையாக இருக்கலாம். பட் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ சாரீஸாக இருக்கட்டும், இல்லை கிச்சன் ஐட்டமாக இருக்கட்டும், நிறைய கடைக்கு நான் போய் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். நம்ம சரவணா ஸ்டோராக இதுவான்னு கேட்டிங்கன்னா, சரவணா ஸ்டோரில் இருக்க கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்காது, இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் சரவணா ஸ்டோரில் இருக்காது. ஸோ 2 கடையுமே நம்மளை கம்பேரிசன் பண்ண முடியல. போத்தீஸோட ஆடியன்ஸும் சரவணா ஸ்டோர் ஆடியன்ஸும் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை. ஏன்னா 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்ட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போத்தீஸில் எனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா எவர் சில்வரில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. உட்டன்லேயுமே ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே நம்ம வீடியோவில் காமிக்கலாம். பட் கிளாஸ் ஐட்டம்ஸ், அதாவது கண்ணாடி பொருள் இருக்கிற நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஜார்ஸு, டம்ளர்ஸு, இதெல்லாம் 1-2 தான் எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்னும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வரல. ஸோ நீங்கள் கண்ணாடி ஐட்டம்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா போத்தீஸில் இப்போதைக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா நானுமே கண்ணாடி ஜார்லாம் வாங்கலான்னு தான் போத்தீஸ்க்கு போயிருந்தேன். பட் அங்கே அந்த கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மந்த் டிமார்ட்டில் போய் வாங்கிக்கலாம். ஏன்னா எனக்கு கண்ணாடி ஐட்டம்ஸ் வாங்கணும். டிமார்ட்டில் கண்ணாடி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த ஜாராக இருக்கட்டும், இல்லை டம்ளர்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி ப்ரைஸுமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த தட்டோட குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா ஹெவியாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஒரு சில இதெல்லாம் நமக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் அது தட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் தான் அதோட லைஃப் நிறைய நாள் வரும். நிறைய நாள் இல்லை, நிறைய வருஷம் வரும். இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் காம்போவாக நிறைய வச்சுருக்காங்க. அது நார்மல் ஸ்பூன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோர்க்காக இருந்தாலும் சரி. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆக்சுவலாக இது குட்டியாக இருந்தால் நமக்கு துருவறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் பிடிச்சிக்கிட்டு. அதனால் நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னென்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், பிரெட் டோஸ்ட் பண்ணுறது தான். ஸோ பிரெட் டோஸ்ட் நமக்கு எலக்ட்ரிக்கில் தான் இல்லை, இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்லையுமே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிரில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுலையுமே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டம்ளர்ஸ், எவர் சில்வர் ஐட்டம்ஸில் கப் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. குவாலிட்டியுமே நல்லா திக்காக ஹெவியாக இருந்துச்சு.
எந்த அளவுக்கு அந்த திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த பொடி வந்து ரொம்ப நாளைக்கு வரைக்கும் இருக்கும். இல்லைனா அது சீக்கிரமாக வந்து புட்டுக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் கூட அந்த மாதிரி கப்பில் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன். இதெல்லாம் யூஸ்வலாக வந்து அந்த பன்னீர் தொளிக்கிறது வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் தேவையில்ல. ஸோ அந்த மாதிரியுமே வந்து வச்சுருக்காங்க. பன்னீரோட மூடி மட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு, அது மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட தனியாக வந்து அது இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், இது என் லைஃப்லேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இது என்னன்னு கூட எனக்கு வந்து புரியல பார்க்கும்போது. என்னடா டம்ளர் ஷேப்பே வித்தியாசமாக இருக்குது, இதில் எப்படி தண்ணி குடிக்கிறதுன்ட்டு. அப்புறம் என் வீட்டுக்காரை கூப்பிட்டு கேட்டேன். அவர் வந்து வேற ஒரு விஷயம் சொன்னார். அடப்பாவீங்களா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி டம்ளர்லாம் கூட இருக்கான்னு சொல்லி நானே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பட்டேன். அது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம ஜார், அதாவது தண்ணிலாம் வந்து குடிப்போம்ல, நிறைய பேர் வந்து இதை வச்சுருப்பாங்க. சில டைம்ஸ் வந்து நம்ம ஹோட்டலெல்லாம் வந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வீட்டில் வந்து டைனிங் டேபிள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். மற்றபடி எனக்கெலாம் தேவைப்படாது. ஏன்னா எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் கிடையாது. ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்க டைனிங் டேபிள்லாம் வச்சுருந்தோன்னா ஒவ்வொரு தடவையும் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போதுலாம் அதை மாற்றி மாற்றி கழட்டி மாட்டிகிட்டு இருக்கணும், தூக்கிட்டு போயிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து டைனிங் டேபிள் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி எனக்கு தரையில் கீழே உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அடிக்கடி நம்ம கீழே உட்காந்து எழுந்திரிச்சோன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு கூடை வந்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே வந்து நம்ம அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வச்சுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம். நமக்கு அந்த பெரிய தட்டெல்லாம் வச்சுருப்போம், அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி கூடையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கும் பொருள் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். நம்ம நல்லா யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்லி தூக்கி போடும்போது அது ஈஸியாக வந்து டீக்ரேட் வந்து ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 40, 50, 100 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நீம் சீப்பு. நிறைய பேர் வந்து நீம் சீப்லாம் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து அது வாரத்துக்கு செட் ஆகலை, அதனால் நான் வாரதே விட்டுட்டேன். சிக்கு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்குலாம் வந்து நிறைய சிக்கு வரும். ஸோ அதனால் சிக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஹேர் தான் இருக்குது, இல்லை பாப்பாவுக்கு தான் வேணும், ஜென்ஸுக்கு தான் வேணும், அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் தான். உட்டன் ஸ்பூன் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹனிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான டைப் ஸ்பூன்ஸுமே வந்து இங்கே அவைலபிள் இருந்தது. இது வந்து ஜுவல் பாக்ஸ். ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன், ஆனால் ஜுவல் பாக்ஸ் இல்லை. இது வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு போடல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ட்ரை ஃப்ரூட்ஸு, அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுட்டோம்னா டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது உடனில் பார்க்குறப்போ. இந்த மாதிரி சாம்பிராணி போடுற ஐட்டம்ஸ்லாம் மீஷோலேயே இருக்குது, நம்மளே வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணது இந்த மாதிரி தண்ணி இருக்கிறது தான். நம்ம பிளாஸ்டிக்கில் தானே கேன்ஸ் வந்து வச்சுருப்போம், பட் இது வந்து சில்வரில் இருக்குது, எவர் சில்வரில் வந்து இருக்குது. பார்க்கவும் சூப்பராக இருக்கும், செம்ம ஹெவியாக வேறு இருந்தது, ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. என்ன பட்ஜெட் தான் கொஞ்சம் 2000, 2500 இருக்குது. கூடிய சீக்கிரம் சேர்த்து வச்சுட்டு அதிகம் வாங்கிடலான்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து கிளாசிக் லுக் இருக்க விஷயம்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால் எனக்கு அது மேலே ஒரு கண்ணு. இந்த மாதிரி கரண்டிஸில் வந்து சின்னதாக அந்த குழி இருக்கும்ல, அந்த மாதிரி கரண்டிலேருந்து நல்லா குழி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி கரண்டி வரைக்கும் எல்லாமே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைஸ் வேரியாவுமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது வந்து நம்ம கேஸ் ஸ்டாண்டு. கேஸ் ஸ்டாண்ட் வந்து 400லேயும் இருக்குது, 600லேயும் வந்து இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து அந்த குவாலிட்டி தான் வந்து டிஃபர் ஆகும். இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டடாக இருக்கும். பட் ரெண்டுமே வந்து சிலிண்டர் வச்சா தாங்கும். இதெல்லாம் நான் என்னவோ இப்போவே வாங்குற மாதிரி அந்த டேப்லாம் வந்து லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு வேறு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்க வேண்டியதெல்லாம் வந்து வாங்கிட்டேன். இதோட நம்ம வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு கீழே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும், அங்கே சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்ற ஒரு பிளான் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பாய், டேக் கேர். ஆக்சுவலாக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இப்போ தான் வந்து பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இல்லை. இப்போ வந்து அழகாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம்.